இந்த வீடியோட கண்ணப்பா இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். சிவனும் பார்வதியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு கோயில் கட்டுங்கன்னு சொல்லி திருப்பதி அடிவாரத்தை சொல்லுங்கன்னு சொல்லி பார்வதி வந்து சொல்லிட்டு கண்டிப்பாக கட்டுறேன், ஆனால் வந்து ஒரு பக்தன் மூலம் தான் கட்ட முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து போகிறாங்க. அந்த பக்தன் யாருன்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த பக்தன் யாருன்னு வந்து சிவனை, அதாவது கடவுளை இல்லைன்னு சொல்கிறது தான் வந்து அவர் தான் வந்து கட்ட போகிறாரு அப்படின்றாரு. ஏன்னா வந்து சின்ன வயசில் வந்து நரபலி கொடுக்கணும்னு சொல்லி இவரோட ஃப்ரெண்டை வந்து நரபலி கொடுத்துட்டாங்க. இவர் எங்கே வாழ்கிறனவர் ஒரு கிராமவாசியாக வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு கிராமத்தில் வந்து 5 பேர் 5 கேங்காக வந்து இருக்காங்க. அதில் ஒரு கேங்கோட தலைவரோட பையன் தான் வந்து நம்ம ஹீரோ. இவருக்கு சாமினாலே பிடிக்காது. சாமியில் அது வெறும் கல்லுன்னு வந்து சொல்லிட்டு திரிகிறாரு. இவர் தான் வந்து கட்ட போகிறாருன்னு சொல்லி சிவன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஊரில் வந்து 5 கேங் வந்திருக்காங்க. 5 பேர் வந்து 5 இலையை வந்து பிரித்து வந்து மேய்ஞ்சிட்ருக்காங்க. அதில் ஒரு இலையில் வந்து ஒரு பெண்ணுங்களை வந்து ஆட்சி செய்கிறாங்க. அந்த பொண்ணோட ஆட்சி செய்கிறவங்களோட பொண்ணை வந்து நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணு வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த 5 கேங்கில் ஒரு கேங் வந்து என்னென்னா வந்து வாயுலிங்கங்கிற ஒன்றை வந்து வச்சு சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அந்த வாயுலிங்கத்தை தூக்கணும்னு சொல்லி வில்லன் வந்து ஆசைப்படுறாரு. நம்ம 5 ஊரும் சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா வந்து சொல்கிறார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி 5 ஊரும் வந்து ஒன்றா வந்திருக்காங்க. இந்த சமயத்தில் என்னன்னா வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து வேறு ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வந்து முடிவு பண்ணுறாங்க. அதாவது அந்த 5 கூட்டத்தில் வந்து இன்னொரு தலைவனோட பையனை வந்து கல்யாணம் பண்ணுறதா முடிவு பண்ணாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் 2 பேரும் வந்து மோதுங்க, ஹீரோவையும் வந்து அந்த வில்லனோட பையனையும் வந்து மோதுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ மோதுறப்ப வந்து ஹீரோ வந்து அவரை வந்து அடிச்சிட்டாரு. இன்னொரு தலைவனோட பையனை வந்து அடிச்சுட்டு ஹீரோ ஜெயிச்சிடுறாரு. ஹீரோ ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து அவங்க அப்பா வந்து திட்டுறாரு. நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்து வாயுலிங்கத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். நீ வந்து ஏன் அவனை வந்து இது மாதிரி அடிச்சா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதனால் வந்து உன்னை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹீரோயினும் வந்து அவரை ஒதுக்கி வச்சா நானும் வந்து அவர் கூடயே போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து ஹீரோ கூட வந்து தனியாக ஒரு குடிசையில் வந்து வாழ ஆரம்பிப்பாங்க. ஹீரோயினும் வந்து சந்தோஷமாக. ஹீரோயின் என்னென்னா வந்து சிவபக்தி, சிவனை வந்து எப்போதும் வந்து கொண்டுக்கிட்டே இருப்பாள். இந்த சமயத்தில் வந்து ஹீரோ வந்து ஊர்லே இல்லையா, இந்த சமயத்தில் வந்து அந்த ஊரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காண்டி வந்து வில்லன் அந்த கேங்கெல்லாம் வந்து எல்லாரையும் வந்து அடித்து துன்புறுத்த வந்து ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஹீரோட அப்பா வந்து மொத்த ஊரையை வந்து காப்பாற்றுறதுக்காண்டி தான் உயிரை வந்து விட்டுருவார். இது தெரிஞ்சோடனே வந்து ஹீரோ வந்து புறப்பட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து எங்கள் அப்பா கொண்டாந்து கொள்ளாமல் வந்து எங்கள் அப்பா வந்து இறுதி சடங்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்பா கொண்டவனை வந்து எல்லோரையும் வந்து அடித்து போட்டு வந்து கொண்டு வர்றாரு. கொண்டதுக்கப்புறம் வந்து நீயே தலைவனார் அப்படின்னு எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவர் தலைவனாக இருக்க வந்து மறுக்கிறாரு. இந்த சமயத்தில் வந்து சிவராத்திரி நைட் அன்றைக்கி வந்து ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் வந்து சண்டை வந்துடும். ஏன்னா வந்து சிவனுக்கு படைத்த தயிரை வந்து இவர் எடுத்து வேணும்னு சொல்லி குடிக்கிறேன்னு சொல்லி குடிச்சிருவார். அப்போ சண்டை வந்துடும். அவர் ஹீரோ போய் வந்து தனியாக வந்து காட்டில் வந்து இருக்க ஆரம்பிப்பார். அப்போ வந்து பிரபாஸ் வந்து சிவனை வந்து ஹீரோக்கிட்ட வருவார். வந்து பேசி வந்து நீ வந்து சிவனை வந்து நினைக்கணும் இந்த நைட்டுக்குள்ள அப்படின்னு வந்து சொல்லுவார். அதே மாதிரி வாயுலிங்கத்துக்கு வந்து நம்ம ஹீரோ மூலமே வந்து அங்கே வந்து பூஜை பண்ண வந்து வச்சிருவார். அப்புறம் வீட்டுக்கு போய் வந்து ஹீரோயினை பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா வந்து ஹீரோயின் வந்து வில்லனை, அதாவது இன்னொரு தலைவனோட பையன் வந்து கொலை பண்ணுறதுக்காண்டி வந்தால் அவங்ககிட்ட வந்து சிவன் வந்து காப்பாற்றி வந்து பத்திரமா வந்து வச்சுருப்பாரு. இப்போ வந்து நம்ம ஹீரோ போய் வந்து ஹீரோயினை வந்து தேடுவார். ஹீரோயினை எங்கே தேடி வந்து கிடைக்க மாட்டார். அப்போ வந்து பிரபாஸ் வந்து சொல்லுவார், நீ வந்து ஹீரோயின் வேணா வந்து மனசார சிவன் வந்து சொல்லணும், ஓம் நமச்சிவாய சொல்லணும் அப்படின்வார். சரி ஓகே அப்படியே சொல்கிறேன்னு சொல்லிட்டு வாயுலிங்கத்தை பார்த்து ஓம் நமச்சிவாயான்னு சொன்னோன்னே வந்து ஹீரோயின் இருக்க இடம் வந்து தெரிஞ்சிடும். உடனே ஹீரோயின் வந்து இதான் வந்து வாயுலிங்கம் அப்படின்னு சொன்னது வந்து இது நான் உன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாயுலிங்கத்தை தூக்குவான்னு சொல்லி பார்ப்பாரு. அப்போ தான் வந்து அவரால் தூக்க முடியாது. அப்போ அவருக்கு மனசுக்குள்ள வந்து இவர் சிவனையே கட்டி பிடிக்கிற மாதிரி எண்ணம் வந்து கிடச்சிரும். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து சிவபக்தரை வந்து ஆரம்பிச்சிருவார். டெய்லி வந்து அதுக்கு பூஜை பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது இப்படியே நடந்துட்டுருக்கப்போ இப்போ இந்த வாயுலிங்கத்தை பூஜை பண்ண அந்த கேங் இருக்கிற இந்த 5 கூட்டத்தில் ஒரு கேங்கு இவர் என்ன பண்ணுவார்னா வந்து கறியை வந்து சமைச்சு வந்து சிவலிங்கத்துக்கு வந்து படைக்க ஆரம்பிச்சிருவார். அதனால வந்து இவரை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கேங்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டு வந்தோடனே சாட்டையால் அடிப்பாங்க. இதை பார்த்து வந்து சிவனே வந்து ரத்த கண்ணீர் வந்து விடுவார். சிவனே வந்து ரத்த கண்ணீர் விட்டோடனே நம்ம ஹீரோ வந்து ரொம்ப இது பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு வந்து தன்னோட 2 கண்ணையை வந்து எடுத்து வந்து சிவனுக்கு வந்து கொடுத்துருவார். கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் வந்து சிவனே வந்து இறங்கி வந்து நம்ம ஹீரோக்கு வந்து திரும்ப வந்து கண்ணை கொடுத்துருவார். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கண்ணு கொடுத்த பேர் வந்து கண்ணப்பான்னு சொல்லி அவர் வந்து எல்லோரும் வந்து போட்ட ஆரம்பிப்பாங்க. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. நன்றி.